السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا مولانا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. لقد كان في قصصهم عبرة لأولي الألباب. قال النبي صلى الله عليه وسلم: صوم يوم عاشوراء أحتسب على الله أن يكفر سنة الماضية أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத் என்னும் கருணையும் சலாம் என்னும் ஈடேற்றமும் ஈருலக சர்தார் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை கடுகளவும் பிசகாக வாழ்ந்து வந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நபிமார்கள், வலிமார்கள், ஷஹீதுகள் மற்றும் நம் அனைவர்கள் மீதும் ஏனைய இஸ்லாமியர்கள் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக ஆமீன். பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெரும் கிருபையினால் புனித முஹர்ரம் மாதத்தை அடைந்து ஆஷூரா எனும் புனிதமான நாளை நெருக்கத்தில் அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: ஸௌமு யௌமி ஆஷூரா அஹ்தஸிபு அலல்லாஹி அன் யுகஃபிர ஸனத்தல் லதி கப்லா. மற்ற ரிவாயத்தில் அன் யுகஃபிர ஸனத்தன் மாதியா. ஆஷூராவுடைய நாளில் நோன்பு நோற்பது ஒரு வருட கால பாவங்களை பொறுத்தருள்வதற்கு போதுமானதாக இருக்கும் என நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிப்பார்கள், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு யூதர்கள் நோன்பு வைத்திருந்தார்கள். மா சபபு ஸியாம், என்ன காரணத்தினால் நீங்கள் இன்று நோன்பு வைத்திருக்கிறீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டார்கள். قالوا يوم أنجى الله فيه موسى ومن معه وأغرق فرعون ومن معه فصامه موسى شكرا لله فنحن نصوم. பதிலளித்த யூதர்கள், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் காப்பாற்றி ஃபிரௌனையும் ஃபிரௌனோடு இருந்த அநியாயக்காரர்களை மூழ்கடித்தார். அந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த ஆஷூராவில் நோன்பு நோற்றார்கள். அதை பின்பற்றி நாங்களும் இந்த நாளில் நோன்பு நோக்கிறோம் என்று யூதர்கள் சொல்ல, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: நஹ்னு அஹப்பு வ அவுலா பி மூசா மின்கும். மூசாவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டுமோ, எப்படி ஏற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த விதத்தில் மிகச் சரியாக ஏற்றுக்கொண்டவர்கள் நாங்கள். எனவே உங்களை விட மூசாவுக்கு நெருக்கமானவர்கள் நாங்கள் தான். மூசாவை நபியாக ஏற்றுக்கொண்டவர்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் அதற்கு மிக தகுதி வாய்ந்தவர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். தானும் நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்களையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க தூண்டினார்கள். அதை முன்னிட்டுத்தான் இந்த ஆஷூராவுடைய நாளில் நோன்பு வைக்கிறோம். நோன்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருட பாவத்தின் பரிகாரமாகவும் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, அந்த காலங்களில் அதிகமாக
நபிமார்களுடைய வரலாறுகள் பேசப்பட்டது, நபிமார்களுடைய வரலாறுகள் சொல்லப்பட்டது. அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போய் ட்ரெண்டிங் என்னவோ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி பேசணும் என்கிற கட்டாய சூழலுக்கு இமாம்கள் தள்ளப்பட்டு, அது ஜும்ஆவுடைய பிரசங்கமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த பயானுடைய மஜ்லிஸ்களாக இருந்தாலும் சரி, அங்கெல்லாம் அந்தந்த ட்ரெண்டிங்கள் பேசப்பட்டதே தவிர மூசா அலைஹிஸ்ஸலாம் கதையையும் சம்பவத்தையும் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய சம்பவத்தையும் சொன்ன காலங்கள் போய் கொஞ்சம் கொஞ்சமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய நிகழ்வுகள் எல்லாம் சொல்லாமல் விடப்பட்டு, இப்போது ஒரு கட்டத்தில் நாம் இருக்கிறோம். அப்படின்னா யாருன்னு கேட்பாங்க நம்ம பிள்ளைங்க. மூசானா யாரு, ஈசானா யாரு, எங்க இருக்கிறார் அவரு, என்ன செஞ்சார் அவரு, ஏன் அவருக்கு ஃபிரௌன்னா யாரு, அவருக்கு என்ன ஆனது, ஏன் அவர்கிட்ட அவரை காப்பாத்தி மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டு போனாங்க என்று கேட்கிற அளவுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சொல்வார், கான ஃபீ கஸஸிஹிம் லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்துன் லிஉலில் அல்பாப். வரலாறுகள் குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனில் அதிகமாக பேசுகிறார். அதிகமான இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நபிமார்களின் வரலாறுகள் பற்றி பேசுகிறார். 1,24,000 நபிமார்கள் வந்தார்கள் என்றாலும் கூட அரபு தேசத்தில் குர்ஆன் இறக்கப்பட்டதற்கு தோதுவாக அரபகத்தை சுற்றி அனுப்பப்பட்ட சுமார் 25 நபிமார்கள் பற்றி குர்ஆன் பேசுகிறது. அவர்களுடைய வரலாறுகள் பற்றி பேசுகிறது. அதை குறிப்பாக ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி 129 இடங்களில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகிறார். அவர்களை ஏற்றிருந்த யூதர்கள் பற்றி அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதிகமாக பேசுகிறார். அப்படியானால் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் யார், எங்கிருந்து வந்தாங்க, இவங்க ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன வந்தது என்கிற இந்த விஷயங்களை நாம் உள்வாங்க வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்மி மினர் ருசுல், நபியே நபிமார்களில் ரசூல்மார்களில் உலுல் அஸ்ம் அதிக சிரமம் கொடுக்கப்பட்ட சில நபிமார்கள் இருக்கிறார்கள், அவர்களை போல நீங்களும் பொறுமையாக இருங்கள் என்கிறான் அல்லாஹ். அந்த உலுல் அஸ்மி என்கிற அதிக சிரமம் கொடுக்கப்பட்டு அதை சாதனையாக மாற்றியவர்கள் என்று ஒரு 5 நபிமார்களை முஃபஸ்ஸிரீன்கள் குறிப்பிடுவார்கள். அதில் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹஜ்ரத் நூஹ் அலைஹிஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இந்த 5 நபிமார்களை நபிமார்களிலேயே அதிகம் சிரமம் கொடுக்கப்பட்டு அந்த சிரமங்களை சகித்து தாங்கி அதை சாதனைகளாக மாற்றிய மிக முக்கியமான 5 நபிமார்களாக குர்ஆன் சொல்கிறது. இதில் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் என்கிற ஒரு மகன் இருந்தார் என்பது நமக்கு தெரியும். அதனாலதான் குர்பானி என்கிற அந்த ஹஜ்ஜு பெருநாளில் குர்பானி கொடுக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன் மகன் இஸ்மாயிலை அறுக்க துணிந்த நிகழ்வு தான் அது. அதே போல இஸ்ஹாக் என்கிற இன்னொரு மகனும் இருந்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிட்டத்தட்ட 100 நெருங்கிய போது 90 தாண்டின பிறகுதான் தவம் இருந்து பெற்ற புள்ள இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் பிறக்கிற அந்த தருணத்தில் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களுடைய அம்மாவும் அவங்களுடைய கர்ப்பம் தெரிவித்து இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு அவங்களுக்கு இன்னொரு பிள்ளையும் பிறந்துச்சு. ரொம்ப நாளா 100 வருஷமா பிள்ளை இல்லாம இருந்து புள்ள பிறந்த பிறகு இன்னொரு மனைவியின் முதல் மனைவியின் மூலமாக பிறந்தவர் தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இஸ்ஹாக் நபியினுடைய மகனார் யாக்கூப் நபி. யாக்கூப் நபிக்கு தான் 12 பிள்ளைகள் இருந்தாங்க. அந்த 12 பிள்ளையில ஒருத்தர் தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் 12 பிள்ளைகள் மீது பாசம் இருந்தாலும் கூட இந்த யூசுஃபின் மீது, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிக பாசம் வச்சிருந்தாங்க. இந்த அதிக பாசம் தான் அவங்கள் சிரமப்படுவதற்கு கஷ்டப்படுவதற்கு காரணமா போச்சு. 11 பிள்ளைங்களும் ஒண்ணு சேர்ந்தாங்க. அத்தா அவரைத்தான் ரொம்ப கவனிக்கிறாரு, நம்மளை கவனிக்கவே மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணணும், இந்த புள்ள இல்லாம போனா நம்மளை கவனிப்பாரு, இந்த புள்ள இருக்கிறதுனால தான் அவனையே கவனிக்கிறாரு, யூசுஃபையே கவனிக்கிறாரு. என்ன செய்யறது, எப்படியாவது இவனை ஒழிச்சு கட்டணும், சரி க்ளோஸ் பண்ணிடலாம், கொன்னுடலாம் அப்படின்னு முடிவு பண்ணும் போதுதான் ஒரு சகோதரன் சொல்லுவான், என்ன இருந்தாலும் நம்ம தம்பியா போச்சு, எதுக்கு அவனை கொல்லணும், எங்கேயாவது கொண்டு போய்
கிணத்த தள்ளி விட்டு வந்துடலாம், யாராவது எடுத்துட்டு போய் எப்படியோ வளர்ந்துக்குவான், எங்கேயோ நம்முடைய கண்காணாத இடத்துக்கு போனா சரி என்று ஐடியா கொடுக்க, அந்த அடிப்படையில தான் எங்க கூட பிள்ளையும் அனுப்புங்க, யூசுஃபை அனுப்புங்க, அவர் விளையாடுவார் என்றெல்லாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்திட்ட பேசி, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களும் ஒரு கட்டத்துல யூசுஃபை இந்த பிள்ளைகளோட சேர்த்து அனுப்புறாங்க. கூட்டு போய் யூசுஃபனுடைய சட்டைய எடுத்துட்டு வந்து அதுல ஒரு விலங்குனுடைய ரத்தத்தையும் தோய்க வச்சு தவனது காட்டி, இங்க பாருங்க வனவிலங்கு யூசுஃபை கொன்னுடுச்சு, செத்து போயிட்டாரு அப்படின்னு நீங்க பிளான் போட்டாங்க. யூசுப் நபியை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டு வந்துட்டாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஒரு வியாபார கூட்டத்தின் மூலமாக அல்லாஹ் அங்க வர வச்சு, அவங்க தண்ணி எடுக்கிறதுக்காக தன்னுடைய வாளியை கிணத்துக்குள்ள விடும்போது உள்ள இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மேல வந்துட்டாங்க. அழகான பிள்ளையா இருக்கிறாரு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அழகில் ரொம்ப அழகு, அழகுன்னா அவ்வளவு அழகு தெரியும், இவ்வளவு அழகான பிள்ளையா இருக்கிறாருன்னு அவங்க கொண்டு போனாங்க. கொண்டு போனவங்க பிள்ளைய வச்சு வளர்க்கறதுக்கு பதிலா காசுக்கு விற்க ஆரம்பிச்சாங்க. காசுக்கு விற்கும் போது அத ஒரு மந்திரி வாங்கிட்டு போனாரு. வாங்கிட்டு போய் தன்னுடைய அரசவையில யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வச்சு வளர்த்தார். நினைவுகள் தெரியும். யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு கட்டத்தில் அவருடைய மனைவி சுலைஹா அவர்கள் ஒரு பிரச்சனை ஏற்படுகிற போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தவிர்றாங்க. அதனால யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலுக்கு போயிடுறாரு. ஜெயில நடக்கிற விஷயங்களுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வெளியில வந்து அதே ஊருக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிலிருந்து காப்பாற்றப்பட்டு அங்கிருந்து வந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எகிப்துக்கு வந்து எகிப்திலே அவர்கள் அரசனாவும் ஆயிடுறாங்க. இதுக்கு பிறகுதான் குர்ஆன் அழகாக அந்த விஷயங்களை சொல்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் பிள்ளைய தாங்க முடியாத அந்த வேதனையில அழுது அழுது கண் பார்வையெல்லாம் போய் மங்கி போய், அந்த நாட்டுல ஒரு பஞ்சம் ஏற்படும் போது நீங்க எல்லாம் போய் அந்த நாட்டு அரசன் ஏதாவது நமக்கு சாப்பாட்டுக்கு வாங்கிட்டு வாங்கன்னு அனுப்பும் போதுதான் இங்க வந்து சகோதரனை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சு அத்தாவையும் பிள்ளைங்களும் 11 சகோதரர்களோடு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்த மன்னிப்பு கேட்டு இவங்க சேர்ந்துக்கிறாங்க. இந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு இன்னொரு பேர் தான் இஸ்ராயில். அதனாலதான் இந்த பிள்ளைகள் எல்லாம் பனு இஸ்ராயில் அப்படின்னு சொல்றோம். 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைகள் மூலமாக தான் யூதர்கள் என்பவர்கள் 12 வழியாக 12 கூட்டமாக பிரிகிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இன்னொரு சகோதரருடைய பேர் தான் யகூதா. அந்த யகூதாவினுடைய வழியில் தான் அதிகமான தலைவர்கள் நபிமார்கள் வந்தாங்க. அதனால அந்த சகோதரர் அந்த பாட்டனாருடைய பேரை வச்சு அவர்களை எல்லாம் யகூதிகள் 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 சொல்ல ஆரம்பிச்சோம். இந்த யகூதிகள் எல்லாமே எகிப்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அரசனா இருக்கும் போது எகிப்துக்கு வேறொரு நாட்டில் இருந்து வந்தவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய மரணத்துக்கு பிறகு அந்த நாட்டு மக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, இவங்களை சிரியாவினுடைய கன்ஆன், அந்த கன்ஆன் தேசத்து மக்கள் எல்லாமே யூசுப் நம்மளுடைய அரசருடைய பிள்ளைங்களா, அண்ணன் தம்பிகளாச்சே, அத்தாவாச்சே அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு அதிக மரியாதை கொடுத்தாங்க. மரியாதை கொடுத்தது மட்டுமல்ல, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர்களையே தொடர்ந்து அரசாட்சி செய்யறதுக்கு அனுமதிச்சாங்க. தன்னுடைய சொந்த நாட்டு பிரஜைகள் எல்லாரும் சேர்ந்து யாரு தன்னுடைய அரசனுக்கு துரோகம் செஞ்சாங்களோ, துரோகம் செஞ்சவங்களை மன்னிச்சு ஏற்றுக்கொண்டது மட்டும் இல்லாம அவங்களுக்கே அரசாட்சியையும் கொடுத்து அழகு பார்த்தாங்க அந்த கனான் வாசிகள். இந்த சகோதரர்கள் 11 பேர் சேர்ந்துதான் கொஞ்சம் கொஞ்சமா இருந்து ஒரு கட்டத்துல எகிப்தினுடைய மக்களையே தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே கொண்டு வந்து அவர்களை அடிமையாக நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. யூதன் எப்படி வந்தான், எங்க செஞ்சான்னு புரியுதா? இவர்கள் தான் யூதர்கள். இவர்கள் உள்ளுக்குள்ள வந்து தன்னுடைய சகோதரனுடைய அபிப்பிராயத்துல உள்ள வந்து அவருடைய ஆட்சியை பிடிச்சு கடைசியில நாட்டு மக்களையே இவர்களுடைய இதா மாத்திட்டாங்க. மாத்தும் போது ஒரு கட்டத்துல எப்படி இருந்தாலும் கிளர்ச்சி வெடிக்கத்தாலும் செய்யும். அப்படி கிளர்ச்சி வெடிச்ச சமயத்துலதான் எகிப்திலோட மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து பிறகு இந்த யூதர்களுடைய ஆட்சியை மாத்தி இவர்கள் மறுபடியும் ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை என்னன்னா, இவ்வளவு நாளா நல்லவங்களா இருந்தவங்க எப்ப இவங்களுடைய கைக்கு ஆட்சி அதிகாரம் வர ஆரம்பிச்சதோ அப்ப என்ன எப்படியெல்லாம் இவன் கொடுமைப்படுத்தினானோ அதே மாதிரி நானும் இவனை கொடுமைப்படுத்தணும்ன்ற நிலைமைக்கு வந்தாங்க. நிலைமைக்கு வந்தப்ப அதிகமான தொல்லைகள் இந்த எகிப்திய மக்கள், அந்த நாட்டு மக்கள் அவங்க அரசாட்சிக்கு வந்தப்போ இவங்களை பயங்கரமா, இந்த யூதர்களை பயங்கரமா சாட ஆரம்பிச்சாங்க.
இந்த எகிப்திய மக்களுடைய வரலாறுல அந்த ஆட்சியில வர்றவங்களதான் ஃபிரௌன் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மன்னனுக்கு பேர் ஃபிரௌன். அவனுடைய பேர் ஃபிரௌன் அல்ல, அந்த அதிகாரத்துக்கு பேர் ஃபிரௌன். ஜனாதிபதி அப்படின்னு சொல்றோம்ல, அது மாதிரி அந்த அதிகாரத்துக்கு பேர் ஃபிரௌன். யாரெல்லாம் வர்றானோ அவெல்லாம் ஃபிரௌன் சொல்லுவாங்க. அந்த ஃபிரௌனுடைய அரசாட்சி தான் இருக்கும் போதுதான் அவன் ஒரு நாள் கனவு காண்றான். கனவு காண்றதுல பலஸ்தீனில் இருந்து ஒரு குழந்தை பிறக்கிற ஒரு குழந்தை இவனுடைய ஆட்சிக்கு பாதகமாக அமையும் என்பதை ஃபிரௌன் கனவின் மூலமா உணர்றான். அது அந்த அரசாட்சியில அந்த அரசவையில சொல்றான். அரசவையில் இருந்த ஜோசியக்காரன்லாம் இப்படித்தான் நடக்க போகுதுன்னு சொல்றாங்க. அதனால பயந்து போய்தான் யூதர்களுடைய வழி வந்த அந்த வழியில் இருக்கக்கூடிய எல்லா ஆம்பளை பிள்ளையும் கொல்லணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்டர் கொடுக்குறான். அப்பதான் தப்பி தவறி பொழைச்சி வந்தவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம். குர்ஆன் அந்த நிகழ்வுகள் எல்லாம் நான் இதை சொல்றதே எதுக்கு அப்படின்னா ரொம்ப ஷார்ட்டா தான் சொல்ல போறேன். உங்களுக்கு அந்த ஆர்வம் வரணும், வரலாறு தெரியணும்ன்ற ஆசை வரணும். ஆசை வந்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனை பார்க்க ஆரம்பிக்கணும். குர்ஆன்ல இந்த வரலாறுகள்லாம் இருக்கா, இது எப்படி இருக்கு, எப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு என்பதை ஆய்வு செய்யணும், பார்க்கணும். கொஞ்சமாவது படிச்சாவது பார்க்கணும், ஓதியாவது பார்க்கணும். அதுக்கு பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அந்த அம்மா நைல் நதியில பெட்டியில வச்சு அனுப்புறாங்க. ஃபிரௌனுக்கு குழந்தை இல்லை. ஃபிரௌனுடைய மனைவி ஆசியா அம்மையார் ரொம்ப தங்கமான பெண்ணு. ஃபிரௌனும் ஆசியா அம்மையாரும் அந்த புறத்துல இருக்கும்போது நைல் நதி வழியாக ஒரு பெட்டி ஒண்ணு வருது. இந்த பெட்டியை பார்த்த உடனே ஏதோ பெட்டி வருதுன்னு சொல்லி அதை கொண்டு வந்து பாக்குறாங்க. வில்ல திறந்து பார்த்தா ஒரு குழந்தை, ஆம்பளை புள்ள. ஃபிரௌன் உடனே அதை கொல்லணுங்கிறான். ஆசியா அம்மா சொல்றாங்க, இல்ல தேவையில்லை, இந்த குடும்பத்துல இந்த கோத்திரத்துல வர்ற ஆம்பளை பிள்ளையினாலதானே உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னாங்க. ஆமா, நதி எங்கிருந்தோ வருது, இந்த தொட்டி எங்கிருந்து வருதுன்னே நமக்கு தெரியாது, இந்த குழந்தைய யார் விட்டாங்கன்னே நமக்கு தெரியாது. ஆனா இந்த குழந்தையினுடைய முகத்தை பார்த்தா ஏதோ நமக்கு நல்லது செய்யற புள்ள மாதிரியே தெரியுது. அதனால இந்த புள்ளைய, நமக்கு வேற பிள்ளையே இல்ல, குழந்தையே இல்ல, இந்த புள்ளைய எடுத்து வளர்க்கலாம் அப்படின்னு ஆசியா அம்மா சொல்ல சரின்னு ஒத்துக்கிறான் ஃபிரௌன். மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனுடைய அரண்மனையிலேயே வளர்றார். தாய்க்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா கட்டளையிட்டு, தைரியமா நீ தொட்டில வச்சு அனுப்பிடு, அந்த பிள்ளையை நான் உனக்கே திருப்பி தருவேன் அப்படின்னு அல்லாஹ் சொன்னா. வரலாறு அல்லாஹ்வே சொல்றான், குர்ஆன்லயே வருகிற விஷயம். அந்த தாய் என்ன செஞ்சாங்களாம், தொட்டில வச்சு மூசா அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு பின்னாடியே தங்கச்சி அனுப்புனாங்களாம். நீ போ, இந்த தொட்டி எங்க போகுதுன்னு பாரு, அதை யார் எடுக்கிறான்னு பாரு அப்படின்னு பின்னாடியே அனுப்புனாங்களாம். அந்த புள்ள பார்த்துட்டு வந்து சொல்லிச்சு, ஃபிரௌன் எடுத்துட்டான், அரண்மனைக்குள்ள போயிடுச்சு. குழந்தை வந்துருச்சு, கை குழந்தை பசியில துடிக்குது. பிள்ளைக்கு பால் பசி அமர்த்தணும், பசி அமர்த்துறதுக்காக வெளியில எவ்வளவோ பால்குடி தாய்மார்களை வர வைக்கிறாங்க. எந்த பால்குடி தாயிட்டையும் இந்த குழந்தை பால் குடிக்க மறுக்குது. அப்ப பொது அறிவிப்பு செய்யறான், யாராவது இந்த குழந்தைக்கு பால் கொடுக்கணும்னு. மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய தாயே அரண்மனைக்கு போறாங்க, தாம் பிள்ளைக்கே பால் கொடுக்குறாங்க. அந்த குழந்தை அவங்கள்ட்ட மட்டும்தான் பால் குடிக்குது. பாலும் கொடுத்துட்டாங்க, தாம் பிள்ளைக்கு பால் கொடுத்ததுக்காக பணமும் பெற்றுக்கிட்டாங்க. இது தொடர்ந்து இந்த அம்மா மட்டுமே அங்க போறாங்க, தான் பிள்ளைய பால் கொடுக்குறாங்க. ஆனா வளர்றது எல்லாமே ஃபிரௌன்டே வளர்ந்துகிட்டு இருக்கு. பெரியவனா மூசா அலைஹிஸ்ஸலாம் மாறுறாங்க. மாறின பிறகு ஏற்பட்ட ஒரு சின்ன விபத்து, ரெண்டு பேருக்கு சண்டை. ஏன்டா சண்டை பிடிக்கிறீங்க? சண்டை பிடிச்சவன லேசா ஒரு தட்டு தட்டார் மூசா அலைஹிஸ்ஸலாம். அவன் கீழே வந்து செத்து போயிட்டான். செத்து போனவன மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பயம் வந்துருச்சு, ஆஹா நம்ம ஒரு கொலை பண்ணிட்டோமே, கொலை பண்ணதுனால நம்மள என்ன பண்ண போறாங்களே தெரியல அப்படின்னு திரும்ப இவங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அங்கிருந்து சிரியாவினுடைய பக்கமா தப்பிச்சு போறாங்க. அப்படி போகும்போதுதான் ரெண்டு பெண்கள் ஓரமா ஒதுங்கி நிக்கிறாங்க. அந்த நாட்டு மக்கள் எல்லாமே ஒரு கிணறு, அந்த கிணத்துல வந்து தன்னுடைய கால்நடைகளுக்கு எல்லாம் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி கொடுத்து முடிச்ச பிறகு பெரிய பாறையை வச்சு மூடிட்டு போயிடுறாங்க. இந்த ரெண்டு பெண்களும் ஓரமா ஒதுங்கியே நிக்கிறாங்க. அந்த எல்லாரும் கச்சமச்சான ஆம்பளைங்க எல்லாம் சேர்ந்து நிக்கிறாங்களேன்னு முடிஞ்ச பிறகு தண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா எல்லாம் பாறையை வச்சு மூடிட்டு போயிட்டாங்க. இவங்களால பாறையை அகற்றவும் முடியல, தன்னுடைய கால்நடைகளுக்கு தண்ணி கொடுக்கவும் முடியல. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் பாறையை தன்னந்தனியா அகற்றாரு. அகற்றிட்டு அந்த ரெண்டு பேருக்கும் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணிய புகட்டின பிறகு இவங்க பெயர போறாங்க. அந்த ரெண்டு பெண் மக்களும் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மக்கள். நேரத்தினுடைய அத்தாட்ட போய் இப்படி ஒரு நபரை பார்த்தோம், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு, வலிமையான ஆளு, ரொம்ப நம்பிக்கையான ஆளாவும் இருக்கிறாரு, நீங்களும் ரொம்ப வயசாகி போச்சு, அதனால நமக்கு வீட்டுக்கு வேலைக்காக அவரை வச்சுக்கலாம் அப்படின்னு ஐடியா கொடுத்து ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமும் அதை ஓகே பண்ணி இந்த ரெண்டு பெண் மக்களில் ஒரு பெண்மணி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம தன்னுடைய வீட்டுக்கு கூட்டு வர்றாங்க.
மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்த பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, இன்னி உரீது அன் உன்கிஹக யஹ்தபனதைய ஹாதைனி அலா அன் தஅஜுரனி ஸமானிய ஹிஜ்ஜத் ஃபைன் அத்மம்த அஷ்ரன் ஃபமின் இன்டிக். 8 வருஷம் என்கிட்ட வேலை பார்க்கணும். வேலை பார்த்தா இந்த 2 பெண்ணில் ஒரு பெண்ணை உனக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன். 10 வருஷம் வேலை பார்த்தா அது உன் இஷ்டம், அல்ஹம்துலில்லாஹ், நல்லது. ஆனா 8 வருஷம் கம்பல்சரி நீ வேலை பார்க்கணும் என்கிட்ட. வேலை பார்த்தா 2 பெண்ல ஒன்ன கட்டி தரேன் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாமும் சந்தோஷமா 8 வருஷம் வேலையை முடிச்சு 10 வருஷமும் நிறைவு செஞ்சு 10 வருஷத்துக்கு பிறகு 2 ஒரு மனைவி ஒரு பெண்ணை மூசா அலைஹிஸ்ஸலாம் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. கல்யாணம் முடிச்ச பிறகுதான் தன்னுடைய மனைவியை அழைச்சிக்கிட்டு தான் வளர்ந்த நாட்டுக்கு திரும்ப வர்றாங்க. ஃபிரௌனையும் ஆசியா அம்மாவையும் பார்க்க, வளர்த்த அத்தாவையும் அம்மாவையும் நாட்டு மக்களையும் பார்க்கறதுக்காக மனைவியோடு திரும்ப வர்றாங்க. மனைவியோடு திரும்ப வரும்போது சினாயினுடைய பள்ளத்தாக்கு அந்த மலை தொடர்ல மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு இருக்கும்போது இரவுக்காக ஒரு பந்தம், ஒரு நெருப்பு பந்தத்தை பத்த வச்சுக்கிட்டே வர்றாரு. கொஞ்ச தூரத்துல நெருப்பு பந்தம் அணைஞ்சு போச்சு. அணைஞ்சா சுத்தி இருட்டாய் போச்சு. நைட் டைம் தூரத்துல ஒரு ஒளி தெரிஞ்சது, ஒரு பிரகாசம் தெரிஞ்சது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பிரகாசம் அங்க போய் ஏதோ ஒரு நெருப்பு எரியுது போல, வெளிச்சம் வருது, அங்க போய் இதை பத்திட்டு வரலாங்கிறதுக்காக தன்னுடைய மனைவி அந்த இடத்துல விட்டுட்டு இவர் மட்டும் போய் அந்த வெளிச்சத்துக்கிட்ட போறாரு. அந்த வெளிச்சத்துக்கிட்ட போன உடனேயே பின்னாடியில இருந்து ஒரு குரல் வருது, யா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன். மூசாவே நான் தான் ரப்பு, அல்லாஹ் பேசுறேன் அப்படின்னு அந்த வெளிச்சத்துக்கு பின்னாடியில இருந்து சத்தம் வந்தது. அல்லாஹ்வுடைய அசரீரி சத்தத்தை மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. கேட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா உன்னை நான் நபியா ஆக்கியிருக்கேன், நீ ஃபிரௌன்ட்ட போ, ஃபிரௌன்ட்ட போய் பேசு என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அப்ப சொல்றான். தன்னுடைய மனைவியை அழைச்சு கொண்டு அங்கிருந்து தான் நுபுவத்து, நபித்துவம் என்கிறது மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு கிடைக்குது. அதோட நேர இங்க வர்றாங்க, எகிப்துக்கு வர்றாங்க. வந்தா இங்க ஃபிரௌனுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அவன் யூதர்கள் எல்லாத்தையுமே ஏற்கனவே அடி வாங்கினதுனால அந்த அடியெல்லாம் திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக அந்த மக்கள் யூதர்களை அடிமைகள்ல மோசமாக வச்சிட்டு இருக்கிறாங்க. இப்ப இவங்க போய் நேர ஹாரூன்ட்ட தன்னுடைய சத்தியத்தை பத்தி ஃபிரௌன்ட்ட பேசுறாங்க. அதுல பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் குர்ஆன் பேசுது. ஒரு கட்டத்துல ஒரு நேரத்துல ஃபிரௌன் ஒட்டுமொத்தமாக இவர்களை அழிப்பதற்காக சதி விளப்பென்றான். எப்படியாவது இவங்களை மொத்தமா காலி பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் அவனிடமிருந்து இவங்க எல்லாத்தையும் மொத்தமா காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. மொத்தமா எல்லாரும் இடத்த விட்டு கிளம்பி போனா அரசனுக்கு தெரிஞ்சிடும், கண்டுபிடிச்சிடுவான். அதனால ஒரு நாளுக்காக வெயிட் பண்ணாங்க. அந்த நாள் வந்தது. அந்த நாள்ல இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் கிளம்பி வெளியில போய் திருவிழா கொண்டாடுவாங்க. திருவிழா கொண்டாடுறதுக்காக வெளியில போற அந்த வாய்ப்பை பயன்படுத்திட்டு ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லி வச்சுட்டாங்க, நீங்க யாருமே வெளியில போகாதீங்க, நம்ம எல்லாம் இருப்போம், வேற வேலைக்கு நம்ம போக வேண்டியது இருக்குன்னு சொல்லி வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில ஃபிரௌனை சார்ந்தவர்கள் எல்லாம் ஊரை விட்டு காலி பண்ண பிறகு ஊரில் இருந்து இவங்க இந்த யூத கூட்டத்தை எல்லாத்தையும் கூப்பிட்டு வேற வழியாக திரும்பினாங்க. அங்கேயும் அல்லாஹ் ஒரு டெஸ்ட் வச்சான். இவங்க நினைச்சது ஒரு வழி, ஆனா அவங்க தடம் மாறி வேற வழியா பிரயாணம் பண்ணாங்க. வேற வழியா வந்ததுனால தான் செங்கடலுக்கு முன்னாடி வந்து மாட்டிக்கிட்டாங்க. செங்கடல் முன்னாடி மாட்டினா இப்ப தாண்டறதுக்கு வழி இல்லாம தவிச்சு போய் நிக்கிறாங்க. ஃபிரௌன் போனவன் திருவிழாவெல்லாம் முடிச்சுட்டு கூட்டம்லாம் ஊருக்குள்ள வந்துச்சு. ஊருக்குள்ள வந்து பார்த்தா ரொம்ப பேரை ஆளை காணோம். எங்க போனாங்க அப்படின்னா மூசாவை காணோம். சரி, அப்ப அவர் தான் கூட்டு போயிருப்பாருன்னு கன்ஃபார்ம் பண்ணான். கன்ஃபார்ம் பண்ண பிறகு எல்லாரையும் கூப்பிட்டு தன்னுடைய படை பட்டாளங்கள் எல்லாத்தையும் அழைச்சிக்கிட்டு மூசாவையும் மூசாவை கூட போனவங்க எல்லாத்தையும் நல்லா கவனிக்கிறீங்களே, மாஷா அல்லாஹ். கதை சொன்னா நல்லா இருக்கேன்னா பேசாம வார ஒரு கதை சொல்லுவோமா? இல்ல சும்மா பயான் பேசினா கூட இந்த அளவுக்கு அப்படியே கவனிக்க மாட்டீங்க. அது கதை சொல்லும்போது அப்படியே எல்லா கண்ணும் மொத்தமா என்னதான் போக்கஸ் பண்ணுது. எல்லாம் நல்லா கேக்குறீங்க, மாஷா அல்லாஹ். வாரம் ஒரு சம்பவம் சொல்லுவோம், ஒரு நிகழ்வுகள் சொல்லுவோம். நம்ம பிள்ளைங்களுக்கு என்னன்னே தெரியல. மூசா யாரு, ஃபிரௌன் யாரு, என்ன நடந்துச்சு, எதுக்கு ஆஷூரா மீலாது எல்லாம் கொண்டாடினாலே கேக்குறான், யாருக்கு பர்த்டே கேக்குறான், மீலாதுல பர்த்டே பிறந்த நாளுங்கிறாங்களே. அப்படி ஒரு சூழல்ல தான் ஃபிரௌன் எல்லாம் படைபட்டாளத்தோட திரும்பி வரும்போது மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்னாடி செங்கடல் வசமா மாட்டிட்டாங்க. அப்பதான் மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட இருந்த யூதர்கள் சொன்னாங்க, வசமா கொண்டு வந்து மாட்டி விட்டீங்க, முன்னாடி செங்கடல் பின்னாடி ஃபிரௌன், யார்கிட்ட மாட்டினாலும் சாவுறது உறுதி, முடிஞ்சு போச்சு என்று முடிவு பண்ணும் போது இன்ன மஇய ரப்பி ஸயஹ்தீன் அவங்க சொன்ன ஒத்த வார்த்தை மூசா அலைஹிஸ்ஸலாம்.
இன்ன மய்ய ரப்பி, என்னோடு என் அல்லாஹ் இருக்கிறான், சையஹ்தீன், அவன் நிச்சயமாக நமக்கு நல்ல வழி காட்டுவான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. சொன்ன உடனே அல்லாஹ்ட்ட கையேந்தினாங்க. யா அல்லாஹ் மாட்டிக்கிட்டேன், என்ன பண்ணணும்னு கேட்டாங்க. உங்க கையில ஒரு அசா இருக்கிறது, கம்பு இருக்கு, அந்த கம்பை வச்சு செங்கடலை அடிங்கன்னா அடிச்சாங்க. ரெண்டா பிளந்தது. ரெண்டா இல்ல, 12 பாதைகளாக பிளந்துதான். தஃசீர்ல எழுதுறாங்க 12 கூட்டத்தவர்களுக்குமாக 12 பாதைகளாக பிளந்துதான். இவங்க போகும்போது போற ஒருத்தர் இன்னொருத்தரை பாக்குற மாதிரி நடுவுல இருந்த தண்ணி எல்லாமே கண்ணாடியா மாறிடுச்சான். கண்ணாடி மாதிரி தெரிஞ்சுதான். இந்த பக்கம் போறவங்க அந்த பக்கம் பாக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு என்ன ஆச்சோன்னு பயந்துகிட்டே போக தேவையில்ல. நாமளும் போறோம், அவங்களும் வர்றாங்க, எல்லாம் வர்றாங்க அப்படின்னு எந்த பயமும் இல்லாம போனாங்க, போயிட்டாங்க. ஃபிரௌனுக்கு பயம் இல்ல, இது மோசமானது, இதுல இறங்கக்கூடாது அப்படின்னு அவன் பயந்துதான் நின்றான். தன்னுடைய படை எதையுமே அவன் இறங்க விடல. யாரும் இறங்காதீங்கன்னு சொல்லிட்டான். நான் இறங்கினாதான் எல்லாம் இறங்கணும்னு சொல்லி நிப்பாட்டிட்டான். இவங்க தாண்டி வெளியில போன உடனே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம அவங்கள ஒரு குதிரையில அனுப்பிட்டான். அது ஒரு பெண் ஒட்டகம், பெண் குதிரையாம். இந்த பெண் குதிரை ஃபிரௌனுடைய முன்னாடி, அந்த குதிரைக்கு முன்னாடி வந்து யாருமே கவனிக்கல. திடீர்னு ஒரு குதிரை வந்துச்சு, வந்து சல்லுன்னு முன்னாடி போச்சு. முன்னாடி போன உடனே அந்த பெண் குதிரையை பார்த்துட்டு இவனுடைய ஆண் ஒட்டகம் தன்னால போட்டுச்சு. இவனால கண்ட்ரோல் பண்ண, தன்னுடைய குதிரையை ஸ்டாப் பண்றணும்னு நினைக்கிறான் ஃபிரௌன். ஆனா அவனால என்ன பண்ண முடியல, கண்ட்ரோல் பண்ண. அது அவனை மீறி ஓடுது. பொம்பளை குதிரையை பார்த்த உடனே ஆம்பளை குதிரை அப்படிதான் ஓடும் போல, பயங்கரமா முன்னாடி ஓடிடுச்சு. இதை ஓடின உடனே எல்லாரும் தலைவர் கூப்பிடுறாருன்னு எல்லாம் மொத்தமா பின்னாடி வந்தான். புரியுது? இனி அவனால ஒண்ணுமே சொல்ல முடியல, நில்லுங்க வேணான்னு அவனால சொல்ல முடியல. அவன் போக கூடாதுன்னு தான் நினைச்சான். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனை போக வச்சான். உள்ள வந்த உடனே வெளியில மூசா அலைஹிஸ்ஸலாம் போன உடனே திரும்ப அல்லாஹ் சொன்னான், மூசாவே மறுபடி உங்களுடைய தடியால அடிங்க. திரும்ப அவர் தடியால அடிச்ச உடனே தான் அந்த செங்கடல் முழுசா ஃபிரௌனுடைய கூட்டம் எல்லாத்தையும் உள்ள வச்சு ஒரே மூடிடுச்சு. கண்ணுக்கு எதிர இந்த யூதர்கள் எல்லாத்தையும் அதை பாக்குறான். அல்லாஹ் இவங்களை காப்பாத்துறதையும் பாக்குறாங்க. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா தான் எதிரிகளை இவங்களுடைய கண்களுக்கு முன்னாலேயே அல்லாஹ் இப்படி செஞ்சதையும் பாக்குறான். இது வெளியில வந்த பிறகுதான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி அந்த நாள்ல, இந்த ஆஷூராவுடைய 10வது நாள்ல தான் இந்த நிகழ்வு நடந்ததுனால அந்த நாள்ல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தி, ஆமா அல்லாஹ் ஒரு பெரிய பாதுகாப்பு தந்திருக்கான்ல, ஒரு பெரிய விஷயத்துல இருந்து அல்லாஹ் நம்மளை பாதுகாத்திருக்கிறானுங்கிறதுக்காக சுக்ர் செஞ்சு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் நோன்பு வச்சாங்க அப்படின்னு யூதர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சரி நானும் நோன்பு வைக்கிறேன் நோன்பு வச்சாங்க. அதுக்கு பின்னாடியாவது, இதை கண்ணுல கண்டதுக்கு பின்னாடியா அவங்க மாறணும்ல. நம்மள மாதிரிதான் உடம்பு சரியில்லாம போகும், ஐசியூ வரைக்கும் போயிடுவோம், ஐசியூல கொண்டு போய் அட்மிட் பண்ணிடுவாங்க. எல்லாம் வெளியில சொல்ற டாக்டர் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, சொல்றவங்களுக்கு எல்லாம் சொல்லி அனுப்புங்கன்றவாரு. எல்லாமே முடிஞ்சு போயிருக்கும். நமக்கும் கண்ணெல்லாம் மேல போயிருக்கும், சுத்தி சுத்தி பார்ப்போம். வெளியில எல்லாரும் நிப்பாங்க, குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க, கண்ணாடி வழியா தெரியுது. ஒருத்தரை கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க, யாரையும் உள்ள விட மாட்டாங்க, யாரும் வரக்கூடாதுன்றாங்க. நம்ம மட்டும்தான் ஐசியூல கிடப்போம். இன்னால இல்ல முடிஞ்சு போச்சு நினைச்சிருப்போம், எல்லாத்தையும் கொண்டு போய் அடைக்கிட போறாங்கன்னு நினைச்சிருப்போம். ஆனா அல்லாஹ் நமக்கு ஒரு பாதுகாப்பு கொடுத்து, ஒரு வெற்றியை கொடுத்து, அல்ஹம்துலில்லாஹ்னு என்ன ஆச்சுன்னே தெரியல, மெடிக்கல் மிராக்கிளா இருக்கு, நல்லாயிட்டாரு, இவர் பொழைச்சிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஐசியூல இருந்து வெளியே வந்துருவோம். வெளியே வந்த பின்னாடி எப்படி நடக்கணும், நாம முன்னாடி எப்படி இருந்தோன்றதை விட்டுருவோம். இப்ப ஐசியூக்குள்ள போய் உயிரும் போய் மொத்தா போய் அடக்கம் பண்ணியாச்சு நினைச்சாச்சு. இப்ப உயிர் வந்திருக்கு. இப்ப நாம எப்படி நடக்கணும்? அடுத்தவங்க துரோகம் பண்ணணும்னு நினைக்கலாமா? போய் பேசணும்னு நினைக்கலாமா? தொழுகையை விட்டுறணும் அப்படின்னு நினைக்கலாமா? நோன்பு வைக்க கூடாதுன்னு நினைக்கலாமா? எனக்கு குனிஞ்சா முதுகு பிடிச்சிக்கும், அதனால நான் சேர்ல உட்கார்ந்து தொழுகிறேன் அப்படின்னு நினைக்கலாமா? செத்து போயிருந்தா, மௌத்தா போயிருந்தா, அன்னையோட போயிருப்போம்ல. அப்ப எப்படி நம்ம ஐசியூக்குள்ள போயிட்டு வெளியில வந்தாலும் பழைய குருடி என்னமோ சொல்லுவாங்களே கதவை, அதே மாதிரி நம்மளும் என்ன ஆகுதுன்னா, ஒரு ஆபத்து இருக்கும் போதுதான் அல்லாஹ், ஆபத்து நீங்கின பிறகு யார் அல்லான்னு கேட்க ஆரம்பிச்சிடும். இதே வேலைதான் யூதர்கள் செஞ்சாங்க. அதனால் அவர்களுக்கு அல்லாஹ் அழிவை கொடுத்தார். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, இது மாதிரியான பல வெற்றிகளை
பல விஷயங்களை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா புனிதமான ஆஷூராவுடைய நாளில் அல்லாஹ் நிகழ்த்தி காட்டினார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆஷூராவுடைய நாளில் எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உறவுகளுக்காக, தன்னுடைய சொந்த பந்தங்களுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக எந்த அளவு அதிகமாக செலவு செய்வார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதை விட பன்மடங்காக அதை பரக்கத்தானதாக மாற்றி தருவான் என்று சொல்லுவாங்க. ஆஷூராவுடைய நாள் நோன்புக்குரிய நாளை போல அது சதக்காவுக்குள்ள தர்மத்துக்குண்டான ஒரு நாள் என்பதையும் ஞாபகத்தில் நினைவில் கொள்வோம். நாமும் நோன்பு நோப்போம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் இந்த நோன்பினுடைய பரக்கத்தால் மன்னித்தருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.